அந்த காலத்துலலாம் 10 குழந்தை 12 குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. எப்படி அவங்களால முடிஞ்சது அப்படின்னா, அவங்க யாரும் குழந்தைகள நெருங்கி கண்ணும் கருத்துமாலாம் வளர்க்கவே மாட்டாங்க. ஒரு நடக்க ஆரம்பிச்சாச்சுனாலே போதும் 4 வயசு 5 வயசு ஆரம்பிச்சிட்டாங்களே போதும் ஊரை சுற்றி வர ஆரம்பிச்சிரும். அந்த காலத்துலலாம் அவ்வளோ சுதந்திரம். அந்த பெற்றவங்க வந்து ஒரு 4 வயசு வரைக்கும் தான். அப்போ கூட சோறு ஊட்டுவாங்க. பெருசா கண்ணும் கருத்துமாலாம் இன்னைக்கு ஒரு பெத்தவங்க வந்து பிள்ளைகள எப்படி பார்க்குறாங்க? கண்ணும் கருத்துமா பார்க்குறாங்க. பழகுறாங்க முதல்ல. பிள்ளைகளோட பழகுறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல கிடையாது. கடந்த காலங்கள்ல எப்படின்னா, நெருங்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். அப்பதான் அவங்க வந்து மதிப்பாங்க. ரொம்ப நெருங்கி பழகிட்டோம். ஒரு தோழனாக பிள்ளைகள தோள் மேல கை போட்டோம் அப்படின்னா, நம்மள மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி அடிச்சு அடிச்சு தான் வளர்ப்பாங்க. மடத்தனமா அடிப்பாங்க. அப்ப நெருங்கி பழகுவதற்கு வாய்ப்பே இல்ல. விலகி தான் வாழ்வாங்க. விலகி விலகி இருப்பாங்க. ஒரு குடும்பமா இருப்பாங்க. ஆனா விலகியே இருப்பாங்க. சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. ஒரு தோழரைப் போல வாழ மாட்டாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமே இருக்காது. ஒரு ஒரு நெருக்கமே விட்டு குடுக்குறது, சகிப்புத்தன்மைலாம் இருக்காது. அதனால அடிதடி சண்டை பயங்கரமா நடக்கும். ஒரு குடும்பத்தில 10, 15 பேர் இருக்காங்க. 10, 12 பேர் 10, 12 பிள்ளைகள் இருந்தா, அந்த பிள்ளைகளுக்கு இடையில நடக்கிற சண்டைய பார்த்தீங்கன்னா, கொடூரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். காரணம் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில நம்பிக்கையோட ஒரு பழகுற அந்த மாரியான அனுபவம்லாம் கிடையாது. பெற்றோர்களும் பிள்ளைகள வந்து நெருங்கி பேசி அவங்கள புரிஞ்சுகிட்டு ஒரு ஒரு மென்மையா வளர்க்கிற அந்த பழக்கம்லாம் இன்னைக்கு தான் வந்து அது வருது. இன்னைக்கு தான் பெத்தவங்க பிள்ளைகள அடிக்க மாட்டேன்றாங்க. கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல அடிச்சு அடிச்சு வளர்ப்பாங்க. அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளைகள என்ன பண்ணுவாங்க, அடிக்க பயந்தே எங்கேயாவது ஓடி போயிருவாங்க. ஓடி போயிட்டு சாயந்தரமா தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரியான அப்போ நெருங்கியே பழக மாட்டாங்க. சாப்பாடு மட்டும் வேளைக்கு பொங்கி வச்சுருவாங்க. பிள்ளைகள் போட்டு சாப்பிட்டு போயிரும். இந்த மாதிரி தான் பிள்ளைகளோட நெருக்கமா வளர மாட்டாங்க. பிள்ளைகள பெத்து போட்டுற வேண்டியது தான். ஒரு 3, 4 வயசு வரைக்கும் அது வளர்ந்துரும். வளர்ந்துட்டு அப்புறம் அந்த குழந்தை தானாவே பார்த்துக்கும். எப்படி வந்து மிருகங்கள்லாம் எப்படி விலங்குகள்லாம் எப்படி ஒரு நாய் குட்டி போட்டா அது பால் குடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் அது பாட்டுக்கு சுத்தி திரியும்ல ஆடு, மாடுகள்லாம். அதே போல தான் மனிதர்களும் என்ன பண்ணாங்க, கடந்த காலங்கள்ல ஒரு 50, 30, 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி 10, 12 பிள்ளைகள பெற முடிஞ்சது அப்படின்னா, இந்த வளர்க்க வேண்டிய நெருங்கி பழகி வளர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 4 வயசு வரைக்கும் அந்த பார்த்துப்பாங்க ஒரு 2 வயசு வரைக்கும். அந்த பிள்ளைகள் பார்த்தா அவங்க வீட்ல இருக்கும், இவங்க வீட்ல இருக்கும். அங்க அண்ணன், தம்பி அப்படியே வந்து காடுகள்ல ஊர்காடுகள்ல போய் அங்க சுத்த ஆரம்பிச்சிரும். சுத்திட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கஞ்சி குடிக்கிறக்கா வரும், காடி குடிக்கிறக்கா, கூழு குடிக்கிறக்கா வீட்டுக்கு வரும். அப்புறம் திரும்ப குடிச்சிட்டு திரும்பவும் வெளியில போயிடும். எப்போ வரும்? சாயந்தரம் வந்துரும். இந்த மாரி தான் ஒரு ஒரு நெருங்கிய கண்ணும் கருத்துமாலாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து பிள்ளைகள வந்து கண்ணும் கருத்துமா பார்க்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க, மென்மையா வளர்க்க மாட்டாங்க. ரொம்ப அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? அடிக்கிறதுக்கு அவங்க ஏன்னா அந்த காலத்துல சண்டைகள் நடக்கும். எப்போ பார்த்தாலும் எப்போ வேணாலும் போர் வரலாம். ஒரு சண்டை மயமான வாழ்க்கை தான். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அன்பு, பாசங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான், அன்பு, பாசம் அப்படின்னு வரும்போது மென்மையாயிடுவாங்க. அப்போ அவங்களால வந்து ஒரு சண்டை போட முடியாது. அவங்களால போய் போரிட முடியாது. போரிடுவதற்கு எப்போ வேணாலும் போர் வரலாம். அப்போ அந்த குழந்தைகள அடிச்சு வளர்த்தா தான் அன்புனாலே வெறுப்பு. அதாவது மனிதர்களை நேசிக்கவே அவங்களுக்கு தெரியக்கூடாது. மனுஷங்கள நேசிக்க பழகிட்டாங்கன்னா, அப்புறம் சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அடிச்சு அடிச்சு வளர்ப்பாங்க. அதனால அடிச்சு அடிச்சு வளர்ப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைகள்லாம் வெறுப்போட தான் வளரும். வெறுப்போட வளரும். எப்படா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்ட விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். வெளியில போயிடணும். வெளியில போயிட்டு மத்தியானம் அல்லது சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாரி குழந்தை வளர்ப்புங்கிறது அன்னைக்கெல்லாம் ஒரு சுமையாவே இல்ல. 10, 12 குழந்தை பெத்துக்கிட்டாலோட, குழந்தைய வளர்க்குறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. வேலையே கிடையாது. வளர்க்க வேண்டிய அங்க வேலையே அவங்களுக்கு இல்லாம இருந்தது. ஏன்னா அடிச்சு அடிச்சு வளர்க்குறனால அந்த குழந்தைகள் எப்பவுமே விலகி தான் போவாங்க. விலகி தான் விலகி தான் வளர்ந்தார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நோய் வரும். நோய் வந்து சீக்கிரமா செத்து போகும். சண்டை வரும், போர் வரும். போர்ல செத்து போயிடுவாங்க. போர்ல செத்து போகும்போது அந்த இப்போ 10 பிள்ளைகள் பிறந்தாலும் 6 பிள்ளைகள் செத்து போயிடுவாங்க. அப்போ அவங்களால எப்படி அந்த இழப்ப தாங்கிக்க முடியுது அப்படின்னா, அதனால தான் அவங்க அடிச்சு அடிச்சு வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த காலத்துல போர்கள்லாம் அதிகமா வரும். அப்படிங்கிறனால நம்ம பிள்ளைகள் எப்போ நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நேசிச்சு நம்ம வந்து பழகிடக்கூடாது. அவங்கள மேல பாசம் வச்சு பழகிடக்கூடாது. அப்படி பாசம் வச்சு பழகிட்டாங்கன்னா, அவங்க எப்போ வேணாலும் இந்த மாரி சண்டையில இறந்து போயிடுவாங்க. போர்ல இறந்து போயிடுவாங்க. அப்போ நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த இதெல்லாம் நம்ம தாங்கணும் அப்படின்னா, பிள்ளைகள அடிச்சு அடிச்சு வளர்க்கணும். அந்த பிள்ளைகளும் நம்ம மேல ஒரு வெறுப்போட இருக்கணும். பாசங்கிறதே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பாசம் இல்லாமலே குழந்தைகளை வளர்த்தார்கள். குழந்தைகள் தானாக வளர்ந்தது. அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த காலத்துல. அதனால தான் அவங்களால 10, 12 பிள்ளைகள வளர்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா,
ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து அதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஒரு 6-7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக எப்போதும் பக்கத்துலேயே வச்சுருக்கணும். அதோட நடவடிக்கைகள், அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது தான் பழகணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனை என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கணும். பெண் குழந்தைகள்னால் இன்னும் அதிகமான கவனம், இப்படி எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து குழந்தைகள் சரியாக வளர்களாரா அப்படின்னு தெரியும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பே இருக்குது. அதனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவாங்க. ரகசியமாக தப்பு பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். அப்பாவும் அந்த மாதிரி இப்போ சிகரெட்டு பிடிப்பார், பீடியை குடிப்பார், இந்த மாதிரி எல்லாம் இருப்பார். அம்மா வந்து புகையில போடுவாங்க, பிடிச்சிருந்து துப்பிட்டு அடைப்பாங்க. ஒரு போதை, இந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு முறை தான். அப்போது அவங்களால ஒரு நல்வழியில் வளர்க்கவே முடியாது. அப்போ இன்றைய காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வளர்க்கணும், அப்போ தான் நமக்கு எதிர்காலத்தில் நல்லது அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பிள்ளைகளை பார்த்து நெருங்கி தோள் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு மென்மையாக அடிக்காமல் மனங்கோணாமல் ஒரு அன்பும் பாசமாக வளர்க்கும்போது ஒரு 2 குழந்தைகளை வளர்க்குறதே பெரிய விஷயமா போகுது. ஏன்னா இப்போ தான் குழந்தை வளர்ப்புன்னா என்ன, அதை வந்து நெருங்கி பார்க்குறாங்க. அதில் உள்ள பிரச்சனை என்னங்கிறதே நெருங்கி பார்க்குறாங்க. ஒரு 2 குழந்தைகளை வளர்க்குறதே பெரிய விஷயமா போகுது. 10 குழந்தைகளை வளர்ப்பதற்கான அந்த வலி இப்போ தான் உணருது. ஒரு 10-12 குழந்தைகளை அந்த காலத்தில் வளர்த்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஏற்படுகிற அதை விட அதிகமான வலி இன்றைக்கி 2 குழந்தைகளை வளர்க்குறதுல இவங்களால் உணர முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தை வளர்ப்பை கடந்த காலத்தில் அலட்சியமாக பார்த்தாங்க. குழந்தைகளை அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க, கெட்ட வார்த்தையால் போட்டு திட்டுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளும் எங்கேயாவது போய் அவங்களுடைய நண்பர்களுக்கு இடத்துல சண்டை போடுவாங்க, அடி போடுவாங்க, சாதி சண்டை, அது இதுன்னு ஒரு மோசமான மிருகத்தனமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஏன்னா குழந்தைகளை அவங்க வளர்க்கவே இல்லை, சோறு தான் ஊட்டினாங்க. அவங்க வந்து குழந்தைகளை வளர்க்குறோம் கண்ணு கருத்துமா, அது தெரியலை. அவங்க இன்றைக்கி தெரியும்போது குழந்தை வளர்ப்பு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம அதில் வந்து ஒழுங்கான பங்களிப்பை கொடுக்கணும். அப்படிங்கும்போது 2 குழந்தைகளை வளர்க்குறதே நமக்கு பெரிய விஷயமா போகுது. போதுங்கிற மாதிரி ஆகிப்போகுது. அதனால தான் வந்து இன்றைக்கி 2 குழந்தை போதும் அப்படிங்கிற நினப்பு வருது. 2 குழந்தை ஏன் போதும், அந்த காலத்தில் 12 குழந்தை பெற்றுக்கிட்டாங்களே, நமக்கு ஏன் இன்றைக்கி 2 குழந்தை போதும், அதுவும் ஒரு குழந்தையே போதுங்கிற அளவுக்குலாம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ தான் நம்ம அந்த குழந்தை வளர்ப்பே இறங்கி அதை முழுமையாக அதை வந்து வளர்த்து பார்க்குறோம். இப்போ தான் வளர்க்கவே கற்றுக்கொள்கிறோம். குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதே இப்போ தான் கற்றுக்குறோம். அந்த குழந்தைகள் யார்கிட்ட பழகுறாங்க, யார்கிட்ட பழகணும், அதையெல்லாம் கூட பெற்றோர்கள் கவனிக்கணும். அந்த காலத்துலலாம் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. பிள்ளைகள்லாம் அந்த காலத்தில் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, கீழே விழுவாங்க, காலில் ரத்தம் இருக்கும், அதை பெற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. கீழே விழுந்து அடிக்கடி படும், எதுவுமே பெற்றவங்க கண்டுக்காமல் போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான வாழ்க்கை கடந்த காலங்களில். அதனால தான் அவங்களால 12-14 குழந்தை கூட பெற்று போட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து தானாக வளர்ந்து கொண்டார்கள், எப்படி ஆடு மாடுகளைப் போல். ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் அந்த வளர்ப்பில் முழு கவனம் செலுத்தும் போது அது பெரிய பாடாக இருக்கிறது, பெரிய சுமையாக. 2 குழந்தைகளை பெற்று வளர்க்குறதே பெரிய சாதனை செய்தது போல் இருக்கிறது. போதும் என்கிற உணர்வு தான் ஏற்படுகிறது. அதுதான் இன்றைய காலத்தில்.